நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் குடந்தை ஆதி. இப்போ பல போராட்டங்கள் பண்ணி எதில் இந்த டாஸ்மாகில் இந்த எக்ஸ்ட்ரா வாங்கினாங்க இல்லையா, அது எப்படி உருவானுச்சுன்னு தெரியுமா? அதை முதல்ல சொல்கிறேன். எப்படி உருவானுச்சுனாக்கா, அப்போ வந்து ரூ. 87 ரூ. 88 அந்த ரேஞ்சில் இருந்தது கொட்ரு. அப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த ரூ. 2 சில்லற டாஸ்மாகால் கொடுக்க முடியாமல் போணுச்சு. அப்போ ஃபிக்ஸடாக அந்த மதுப்பிரியர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, போய் வாங்குறப்ப அந்த ரூ. 2 பார்க்க மாட்டாங்க. ரூ. 78 ரூ. 80 கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அப்படியே அந்த ரூ. 2 பார்த்து பழக்கப்பட்ட அந்த டாஸ்மாக் ஊழியர்கள் அடுத்து ஒன்று பண்ண ஆரம்பித்தாங்க. என்னென்னா, கலப்படம், சரக்கில் கலப்படம் வருது அப்படின்ற மாதிரியான அது ரூமரா இல்லை இவங்க பண்ணுனதா ஏதோ ஒன்று நடந்துச்சு. நடந்து உனக்கு கலப்படம் இல்லாத சரக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா ரூ. 5 கொடு அப்படின்ற மாதிரி வாங்க ஆரம்பித்தாங்க. அந்த பழக்கம் அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருந்துச்சு. இது தெரிஞ்சு இதெல்லாம் கடை ஊழியர்கள் அந்த சூப்பர்வைசரோடு நின்றோம். இது இப்போ அரசாங்கங்களுக்கு தெரிய வர ஆரம்பிக்கோன்னு இந்த அமைச்சர் இவங்கெல்லாம் அப்புறம் பங்கு போட ஆரம்பித்ததா ஒரு தகவல். அதாவது பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்க ஆரம்பித்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்போ குவார்ட்டருக்கு எக்ஸ்ட்ரா 10 ரூபா, ஆஃபுக்கு 20 ரூபா, ஃபுல்லுக்கு 40 ரூபா. சாதாரணமாக பெட்ரோல் விலை ஒரு 2 ரூபா ஏறுனுச்சுனாக்கா கொதிச்சு அப்படியே ரோட்டில் வந்து போராட்டத்துக்கு தயாராகிடுறாங்க. ஒரு மளிகை கடையில் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு 2 ரூபா ஏற்றி விற்றானா நீ ஏன் இதை தாண்டி விற்கிறேன்னு கேட்குறோம். ஆனால் அந்த ஒயின் ஷாப்பில் மட்டும் கேட்குறதில்ல. ஏன்னா பல பேர் ஒயின் ஷாப்பில் என்னடா சண்டை போட்டுக்கிட்டு அப்படின்னு அசிங்கம் பார்த்துக்கிட்டு போயிடுறாங்க. பல பேர் சண்டை போடுறாங்க, சண்டை போட்டாலும் அங்கே சொல்யூஷன் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, ரவுடிசம் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். ஒரு 2 வாட்டி வாங்கியாச்சு, சரக்குலாம் வாங்கியாச்சு, கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் வந்து வாங்கி கொடுத்துருச்சு. ஒவ்வொரு வாட்டியுமா நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி வாங்கிட்டு இருக்க முடியும்? அப்படியே நீத்து போயிடுச்சு, மக்களுக்கே நீத்து போயிடுச்சு. இப்படி தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த கவர்மெண்ட்டை அதை கவனிக்காமலே இருந்துச்சு. கவனிக்காமங்கிறத விட அது மேலே அக்கறை செலுத்தி ஒரு உழைப்பாளியோட 10 ரூபா ஒரு நாளைக்கு அவன்கிட்டேருந்து 20 ரூபா சுரண்டுறாங்க. அப்போ எத்தனை லட்சம் பேர் மது பிரியர்கள், அவங்கள்ட்டேருந்து எவ்வளோ பணம் ஒரு நாளைக்கு ஆட்டையை போடப்பட்டிருக்கு. இதை பற்றி கவலையே படாமல் இருந்துச்சு அந்த கவர்மெண்ட்டு. அவங்களுடைய தோல்விக்கு இதுவும் ஒரு காரணம். என்னன்னாக்க, இப்போ சாமானியன்கிட்ட போய் அந்த கட்சி இவ்வளோ ஊழல் பண்ணுச்சு, இந்த கட்சி இவ்வளோ ஊழல் பண்ணுச்சுன்றப்ப அவனுக்கு செய்தியாக கேட்டு போயிடுவான். அதில் எந்த அளவு நம்பகத்தன்மை இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. ஆனால் கண்ணு முன்னாடி 10 ரூபா திருடுறப்ப என்ன ஆகுது, இப்போ அந்த கட்சி மேலே வர்ற அந்த புகாரெல்லாம் உண்மையாக இருக்கும். ஏன்னா இவன்கிட்ட கண்ணு முன்னாடி திருடுறாங்க இல்லை, அதை இந்த கவர்மெண்ட் தட்டி கேட்க மாட்டாங்குதுல்ல. அப்போ இது உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய நம்ப ஆரம்பித்தாங்க. அதில் கொஞ்சம் திமுக மேலே விரக்தி இருந்துச்சு. இருந்தாலும் இந்த அளவு படுதோல்வி அடைகிற அளவுக்கு விரக்தியானா இல்லை, ஆனால் மக்கள்கிட்ட அந்த மாதிரியான விரக்தி இருந்துச்சு. அப்புறம் இந்த வாரிசு அரசியல்ன்ற ஒரு புரிதலற்ற ஒரு இதுவும் அவங்க மேலே இருந்துச்சு. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ இந்த கவர்மெண்ட்டு இப்போ இந்த டாஸ்மாக் இந்த திருட்டை தீவிரமாக இறங்கி செயல்படுத்துது, அதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. இங்கே நாம் என்ன பண்ணணும்? நம்மலாம் என்ன திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்கோம், எப்படி திரும்ப பழக்கப்பட்டுருக்கோம்? ஒயின் ஷாப்புக்கு போனாக்க அவங்க 140 ரூபா சரக்கை 150 ரூபான்னு விற்க ஆரம்பித்தாங்கல்ல. இந்த மதுப்பிரியர்கள்லாம் என்ன பண்ணிடுறாங்க, அந்த 150 மைண்ட் செட் ஆக்கிடுறாங்க. இப்போ கடைக்கு போனால் 150 ஒன்று கொடுங்குறாங்க. அந்த பாட்டில் பேரை சொல்லி கேட்குறதில்ல, இல்லை அந்த விலையை சொல்லி கேட்குறதில்ல, 150 கொடுன்ட்டு வாங்குறாங்க. இது அவங்களுக்கு ரொம்ப வசதியாக போயிடுச்சு. என்னன்னா, இப்போ ஒரு ஒயின் ஷாப்பில் நடந்தது சொல்கிறேன். ஒரு நபர் நிற்கிறாரு பாட்டில் வாங்குறதுக்காக. அப்போ எப்போதுமே இந்த ஸ்கேனரில் போடுவாங்கல்ல, 150ன்ட்டு போட்டார். 140 ரூபா கொட்டுற 150ன்னு போட்டார். அவர் வந்து சத்தம் போடுறாரு, ஹலோ 140 போடுங்க அப்படின்றாரு. அவர் என்ன பண்ணிட்டார், 140 போட்டு கொடுத்துட்டாரு. அவருக்கு பின்னாடி இருந்த 2 பேர் இதை பார்க்கலையா, இல்லை அந்த பழக்க தோஷத்தில் இருக்கிறாங்களோ இன்னும் தெரியல. 140 ரூபா கொட்டுற அடுத்து ஒருத்தர் 2 வாங்குறாரு. அவன் 300 ரூபா போடுறான், இவர் எதுவுமே பேசாமல் 300 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு வராரு. அதுக்கடுத்து ஒருத்தன் போனார். அவர் என்ன பண்ணுறாரு, 140 ரூபா போட்டிருக்கு, 150 ஒன்று கொடுங்க அப்படின்றாரு. அவரும் வாங்கிட்டு வந்துட்டார். அடுத்து ஒரு நபர் என்ன பண்ணார், இவன் அந்த கடைசி 3வது 4வது நாள் ஃபஸ்ட் ஆளை பார்த்துட்டாரு. மறுபடி இப்போ இவருக்கு
இவர் பேரை சொல்லி கேட்குறாரு, சரக்கு பேரை சொல்லி கேட்குறாரு. சரக்கு பேர் நான் 140 ரூபா அந்த சரக்கு. அந்த ஸ்கேனர் கோடில் 150ன்னு டைப் பண்ணுறாப்புல. ஹலோ 140 போடுங்க அப்படின்ன பிறகு போடுறாங்க. 140ன்னு போட்டு கொடுக்குறாங்க. என்னன்னா, நம்ம அரசாங்கம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் செயல்படுதுன்னாக்கா, நம்மளும் அவங்க எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனசில் புகுத்துனாங்க. இந்த 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 எக்ஸ்ட்ரா விற்கிற ரேட்டு தான் ரேட்டுன்ற மாதிரி நம்ம மனசில் பதிய வச்சாங்க. இப்போ நம்ம வந்து தொடர்ந்து இதை செய்யத்தான் அவங்களுக்கு என்ன ஆகும், அது பழக்கமாகும். மீதி 10 ரூபா கொடுக்கறதுக்கான அந்த பழக்கம் வரும். 10 ரூபாயோ 20 ரூபாயோ மீதி கொடுக்கறதுக்கான பழக்கம் வரும். இதை இந்த மக்கள் வந்து இப்போ இந்த அரசாங்கம் செஞ்சுருக்கிற இந்த விஷயத்தை சரியாக நடைமுறைக்கு வரணும்னா, இந்த மதுப்பிரியர்கள் எல்லாருமே இந்த வேலையை செய்யணும். இப்போ வந்து இதை கேஸ்லாம் போடுறாங்க, சஸ்பெண்ட்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் தீவிரமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்குது. இந்த நேரத்தை பயன்படுத்தி இந்த மக்கள், இந்த மதுப்பிரியர்கள் எக்ஸ்ட்ரா 10 ரூபா கொடுக்காமல் நீங்கள் எவ்வளோ தூரம் எல்லா மக்களும் வாங்குறீங்களோ அவ்வளோ தூரம் தான் இதை மொத்தமாக ஒழிக்க முடியும். இல்லைன்னா என்ன ஆகும், அப்படியே போக 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 மறுபடியும் பழைய குருடி கதவு துரடிட்டு வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. யாருமே எதிர்த்து கேட்காம அப்படியே வாங்கிட்டே இருக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படியே அப்படியே பழைய மாதிரி பழக்கத்துக்கு வந்துடும். அதனால் இந்த எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குறத முதல்ல நிப்பாட்டுங்க. நீங்கள் எதிர்த்து பேசக்குள்ளத்தான் அது நடக்கும். சில ஒயின் ஷாப்லலாம் சில நேரம் ஒரு ஆள் சண்டை போடுவார், மீதி உள்ளவங்களாம் வேடிக்கை தான் பார்ப்பான். மீதி உள்ளவனும் சேர்ந்து குரல் கொடுத்தா தான் அந்த கடைக்காரன் பயப்படுவான். ஆனால் அந்த ஒரு ஆள் மட்டுமே தான் சண்டை போட்டுட்டு அவங்களும் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இந்த ஒரு ஆள் தானே போனா போட்டுட்டுலாம் கொடுக்கவே மாட்டாங்க, அடிக்க கூட வருவாங்க, கொடுக்க மாட்டாங்க. அந்த அந்த மாதிரி அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இந்த மதுப்பிரியர்கள் இருக்கிறது இல்லை. இது ஒரு வித திருட்டு, இது ஒரு வித கொள்ளை. கண்ணுக்கு முன்னாடி செயினை எப்படி ஒருத்தன் அறுத்துட்டு போகிறானோ அந்த மாதிரியான திருட்டு இது. சில பேர் சொல்லலாம், நீ ஏன்டா குடிக்க போகிறம்மா, அது வேறு பிரச்சனை. நீ ஏன் குடிக்க போகிறங்கிறது அது வேறு பிரச்சனை. சரி, அதை பயன்படுத்தி ஒருத்தன் திருடுவானா இருக்குல்ல. நம்ம நம்ம அந்த மதுப்பிரியர்கள் பண்ணுற தவறாகவே இருக்கட்டும், அவன் பண்ணுற தவறை அரசாங்கம் அங்கீகரிக்குது. அந்த தவறை பயன்படுத்தி ஒருத்தன் திருடுறான். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாதுல்ல. கொடுத்துட்டோம். இப்போ இந்த அரசாங்கம் இதில் சிவியராக ஆக்ஷன் எடுக்குது. இதை மதுப்பிரியர்கள்லாம் பயன்படுத்திக்கிட்டு அந்த எக்ஸ்ட்ரா வாங்குகிற அந்த கலாச்சாரத்தையே ஒழிக்கணும். இது அரசாங்கம் நினச்சா மட்டும் பத்தாது, மதுப்பிரியர்களும் அதை நினச்சி செஞ்சால் தான் நடக்கும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நன்றி.